உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் கருணாநிதி நேற்று இரவு வீட்டிற்கு திரும்பினார். வயது முதுமையின் காரணமாக உட்கொண்டு வந்த மருந்துகளினால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் முதல் கருணாநிதி வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்த அவருக்கு சத்து குறைபாடு மற்றும் நீர் சத்து குறைபாடு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 1ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து 7 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த அவரின் உடல்நிலை சீரானதை அடுத்து கோபாலபுரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அவர் திரும்பினார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மருத்துவமனை, கருணாநிதி தொடர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் வீட்டிலேயே அவருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மறைந்த பத்திரிகை ஆசிரியரும் அரசியல் விமர்சகருமான சோ ராமசாமி திருவுருவப் படத்திற்கு விழுப்புரத்தில் பத்திரிகையாளர்கள் அஞ்சலி செலுத்தினர். மூத்த பத்திரிகையாளர்களும் பன்முக திறமை பெற்ற சோ ராமசாமி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து நேற்று மாலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெரும் திட்ட வளாகம் முன்பு அனைத்து செய்தியாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டு சோவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். ஆட்டோ கட்டணங்களை 2 ஆண்டுக்கு ஒருமுறை மாற்றியமைக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஆட்டோ கட்டணங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட 8 உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என்று கூறி மீண்டும் கோவை கன்சியூமர் வாய்ஸ் அமைப்பின் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்டோ கட்டணத்தை மாற்றியமைத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டனர். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்டோ கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கட்டணங்களை மாற்றியமைப்பது குறித்து அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பிரதான வழக்கின் விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சேலத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையான சகோதரர்கள் தங்களது 8 வயது தங்கையே பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்வர்ணபுரி போயர் தெருவை சேர்ந்தவர் வள்ளி. இவரது கணவர் பாலன் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. 6 குழந்தைகளில் 2 மகள்கள், 1 மகனை தனியார் இல்லத்தில் சேர்த்துள்ள வள்ளி தன்னுடன் விஜய், பாரத் என்ற 2 மகன்களையும் தனது 8 வயது மகளையும் மட்டும் வைத்துள்ளார். விஜய் மற்றும் பாரத் இருவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளனர். இதனையடுத்து போதையின் உச்சத்தில் தனது 8 வயது தங்கையிடமே சகோதரர்கள் இருவரும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. சிறுமியின் அலறலை கேட்ட அக்கம்பக்கத்தினர் இதுகுறித்து மாதர் சங்க நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த சிறுமியை மீட்டு சைல்ட் லைன் அமைப்பினரிடம் ஒப்படைத்தனர். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவாகிய சகோதரர்களையும் உடந்தையாக செயல்பட்ட தாயையும் கைது செய்திட வேண்டும் என மாதர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் காலமான மூத்த பத்திரிகையாளரும் பழம்பெரும் நடிகருமான சோ ராமசாமி உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. 82 வயதான சோ ராமசாமி மூச்சு திணறல் காரணமாக கடந்த நவம்பர் 29ஆம் தேதி அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சோ ராமசாமி நேற்று அதிகாலை உயிரிழந்தார். இதனையடுத்து பட்டினப்பாக்கம் MRC நகரில் உள்ள வீட்டில் சோவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சோவின் உடலுக்கு பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையில் பத்திரிகை உலகம் மிகப்பெரிய ஜாம்பவானை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சோவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். சோவின் உடலுக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் சோ ராமசாமியின் உறவினர்களுக்கு சசிகலா ஆறுதல் தெரிவித்தார். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜக மாநில தலைவர் தமிழிசை, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டோரும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் சோவிற்கு அஞ்சலி செலுத்தினர். ரஜினிகாந்த், நாசர், டி ராஜேந்தர், சிவகுமார், பாரதி ராஜா, SV சேகர், விஷால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் சோவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்.
பின்னர் சோவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஏராளமானோர் சோவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். நாடகம், சினிமா, பத்திரிகை, அரசியல் என பல துறைகளில் முத்திரை பதித்த சோ துக்ளக் வார இதழை நடத்தி வந்தார். பத்திரிகையாளர் சோ மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்தார். சோ ராமசாமிக்கு சௌந்தர்யா என்ற மனைவியும், சிந்துஜா என்ற மகளும், ஸ்ரீராம் என்ற மகனும் உள்ளனர். அரூர் அருகே முறையாக குடிநீர் வழங்கக் கோரி கொங்கவேம்பு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காலி குடங்களுடன் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கொங்கவேம்பு ஊராட்சியில் கொங்கம், வாதாப்பட்டி, கருத்தம்பட்டி, பாரதிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மின் மோட்டார் பழுது காரணமாக கடந்த சில நாட்களாக காலை நேர தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து ஊராட்சி செயலாளரிடம் பொதுமக்கள் முறையிட்ட போது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அரூர் PTO ஜெயராமன் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஊராட்சி செயலர் மீதான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். ஆனால் ஊராட்சி செயலர் மீதான புகாரினை விசாரிக்க வட்டார வளர்ச்சி செயலாளர் மறுத்து சென்றதற்கும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஓசூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்த விவசாயியை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஓசூர் அடுத்த தீர்த்தம் அருகே உள்ள பதிமடுவு வனப்பகுதியில் காட்டு யானை உலவித்திருந்ததையடுத்து காட்டுப்பகுதிக்குள் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தோட்டைக்கானப்பள்ளியை சேர்ந்த விவசாயி முனுசாமி என்பவர் நேற்று மாலை பதிமடுவு பகுதிக்கு மாடு மேய்க்க சென்றிருந்தார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டு யானை முனுசாமியை தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த முனுசாமியை மீட்ட அக்கம்பக்கத்தினர் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அரியலூர் மாவட்டம் உள்ளியக்குடியை சேர்ந்த கூட்டுறவு வங்கித் தலைவர் வீட்டில் 45 சவரன் நகைகளை மர்ம ஆட்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் உள்ளியக்குடியை சேர்ந்த தங்கமணி என்பவர் விளங்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி இவர் சென்னை சென்றிருந்த நிலையில் இவரது மனைவி சின்னப்பொன்னும் மகன் பாலமுருகனும் வீட்டை பூட்டிவிட்டு வயலுக்கு சென்றுள்ளனர். இதையறிந்த மர்ம ஆட்கள் வீட்டின் மேல்மாடி வழியாக உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த 45 சவரன் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள மின்னணு பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா பதிவு, சேமிப்பு கருவி மற்றும் மின்கலன் உள்ளிட்ட பொருட்களையும் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து விக்கிரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் புளியரை வழியாக கேரளத்திற்கு கடத்தி செல்ல முயன்ற 100 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் துவரம் பருப்பை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டை அருகே உள்ள புளியரை வழியாக கேரள மாநிலத்திற்கு புகையிலை பொருட்கள், ரேஷன் அரிசி ஆகியவை கடத்தி செல்லப்படுகின்றன. கடத்தலை தடுக்க எல்லைச் சாவடிகளில் கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரள பேருந்து ஒன்றில் மறைத்து கடத்த முயன்ற 100 கிலோ ரேஷன் அரிசியும் 100 கிலோ துவரம் பருப்பையும் கண்டறிந்த காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள் குறித்து திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் அகர்வால் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி கோட்ட மேலாளர் AK அகர்வால் தனி ரயிலில் ஆய்வு மேற்கொள்வதற்காக தனி ரயிலில் விருத்தாச்சலத்திற்கு வந்தார். தொடர்ந்து விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் உள்ள பயணச்சீட்டு வழங்கும் இடம், பயணிகள் ஓய்வு அறை, ஊழியர்கள் குடியிருப்பு பகுதி, புதிதாக கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபம் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். மேலும் இப்பணிகளை விரைந்து முடித்திடும்படி நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்பு விழுப்புரத்திற்கு ஆய்வு மேற்கொள்ள ரயிலில் புறப்பட்டு சென்றார். வேலூர் அருகே மேல் விஷாரத்தில் இரு பிரிவினரிடையே நடைபெற்ற மோதலை அடுத்து அப்பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் முதியவரின் சடலம் அடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த மேல் விஷாரத்தில் இருசக்கர வாகன விபத்து தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது வழிபாட்டு தலம் மீது கற்கள் வீசப்பட்டன. இதனையடுத்து அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் உயிரிழந்த முதியவரின் சடலத்தில் மோதல் நடந்த பகுதியின் வழியே கொண்டு செல்ல வேண்டியிருந்ததால் அப்பகுதியில் மேலும் பதட்டம் நிலவியது. இந்நிலையில் ராணிப்பேட்டை உதவி ஆட்சியர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் பலத்த பாதுகாப்புடன் முதியவரின் சடலம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் சிறிய அளவிலான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையிலும் முதியவரின் சடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
ஒட்டன்சத்திரம் பரப்பலாறு அணை வறண்டுள்ளதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வடகாடு மலைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பரப்பலாறு அணை அமைந்துள்ளது. இதன் மொத்த உயரமான 90 அடியில் தற்போது 38 அடி தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதில் 30 அடிக்கு வண்டல் மண் மற்றும் சேறு உள்ளது. இந்த அணையை தூர்வார தமிழக அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த போதிலும் வனத்துறையினரின் அனுமதி கிடைக்கவில்லை. இதன் காரணமாக வறண்டு காணப்படும் இந்த அணையை தூர்வார வனத்துறை உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். களக்காடு அருகே கடந்த 10 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத கால்வாயில் முட்புதர்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே மலையடி புதூரில் திருக்குடுங்கி பெரிய குளம் நிரம்பி மறுகால் தண்ணீர் பாயும் இரையடி கால்வாய் செல்கிறது. இந்த கால்வாயை கடந்த 10 ஆண்டுகளாக தூர்வாராததால் மழைக்காலங்களில் விளநீர் கரையோர உடைப்புகளில் வழியே வெளியேறி விடுகிறது. இதனால் வடுகசிமத்தில் குளம், புளியூர் குறிச்சி குளம், திருவேங்கநேரி குளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குளங்கள் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகின்றன. இப்பகுதியில் உள்ள 700 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் பாசனத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இரையடி கால்வாயை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிலை கடத்தல் வழக்கில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள 2 குற்றவாளிகளில் ஒருவரை மட்டும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் நாரும்பூதனார் கோவில் விலை மதிப்புமிக்க 13 சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் கடந்த மாதம் 29ஆம் தேதி மும்பையில் கைது செய்யப்பட்ட ஆதித்யகுமார், வல்லபிரகாஷ் ரஸ்தா ஆகிய இருவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வசந்தி ஆதித்யகுமார் மற்றும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகள் 3 நாட்களாக மூடப்பட்டுள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டிய கேரள மாநில மதுபான கடைகளில் அதிகளவில் கூட்டம் காணப்பட்டது. ஜெயலலிதா மறைவை ஒட்டி தமிழகத்தில் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மதுபான பிரியர்கள் தமிழக கேரள எல்லைப் பகுதியான பார்சாலை, ஒற்றாமரம் போன்ற பகுதிகளில் அமைந்துள்ள கேரள அரசு மதுபான கடையில் மது வாங்கி செல்வதற்காக குவிந்தனர். இதன் காரணமாக அந்த மதுபான கடைகளில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று மது பாட்டில் வாங்கி சென்றனர். ஜெயலலிதாவை அடக்கம் செய்த இடத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் 2வது நாளாக நேற்றும் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகே ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் 2வது நாளாக நேற்றும் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் அப்பகுதியில் நினைவிடம் அமைப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை ஒட்டி தாராபுரத்தில் அதிமுகவினர் மொட்டையடித்து தங்களது துயரத்தை வெளிப்படுத்தினர். தாராபுரம் நகராட்சி அலுவலகம் அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் நேற்றும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் அக்கட்சி தொண்டர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முன்பு மொட்டையடித்து தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தினர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ராசிபுரத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் ஆபரண நகை செய்யும் தொழிலாளர்கள் முதல்வர் நினைவு அமைதி பேரணியில் கலந்து கொண்டனர். ராசிபுரம் அண்ணா சாலை, கடைவீதி, ஆத்தூர் சாலை, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்ற பேரணியின் முடிவில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவை ஒட்டி திருவாரூர் அருகே சோழிங்கநல்லூரில் அதிமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. திருவாரூர் அருகே சோழிங்கநல்லூர் கடைவீதியில் தொடங்கிய அமைதி பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சூரனூர் வரை நடைபெற்றது. தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அமைதி பேரணி மற்றும் மௌன அஞ்சலி நிகழ்ச்சியில் அதிமுகவினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை ஒட்டி நாகர்கோவிலில் அதிமுக தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி வீதிகளில் ஊர்வலமாக சென்று மௌன அஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவிலில் அதிமுக தொண்டர்கள் நேற்று மாலை மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சிதம்பர நகர் பகுதியில் திரண்ட அதிமுகவினர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஊர்வலத்தில் மௌனமாக நடந்து சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் இறுதியில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்ட இரங்கல் ஊர்வலம் நடைபெற்றது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ராஜபாளையத்தில் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்ட இரங்கல் ஊர்வலம் நடைபெற்றது. தென்காசி சாலையில் உள்ள பெரியார் சிலை முன்பு துவங்கிய இந்த ஊர்வலத்தில் பெரும்பாலானோர் கருப்பு சட்டை அணிந்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். தென்காசி சாலை, காந்தி கலைமன்றம், LIC அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் அரசு மகப்பேறு மருத்துவமனை எதிரே நிறைவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதல்வர் ஜெயலலிதா படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதா மறைவை ஒட்டி அரூர் அடுத்த கொக்காரப்பட்டி சந்தை மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கொக்காரப்பட்டியில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய் முதல் 2 கோடி ரூபாய் வரை வணிகம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தமிழக முதல்வர் மறைவை ஒட்டி நேற்று நடைபெற்ற சந்தையின் போது மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஏற்கனவே சில்லறை தட்டுப்பாடு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த வணிகர்கள் நேற்றைய சந்தையின் போது வணிகம் முடங்கியதால் பெருமளவு பாதிக்கப்பட்டனர். ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருவாரூர் மாவட்டம் சோழிங்கநல்லூரில் அதிமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து கட்சியினர் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. திருவாரூர் அருகே சோழிங்கநல்லூர் கடைவீதியில் தொடங்கிய அமைதி பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சூரனூர் வரை சென்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஜெயலலிதா படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அனைத்து கட்சியினர் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சருக்கு திமுக, பாமக, பாஜக, மதிமுக, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் பொதுமக்கள் பல்வேறு கட்சியினர் திரளாக பங்கேற்றனர். ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாகர்கோவிலில் அதிமுக தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். நாகர்கோவில் சிதம்பர நகர் பகுதியில் அதிமுகவினர் அனைவரும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌனமாக நடந்து சென்றனர். ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. அஇஅதிமுக தலைமையில் நடைபெற்ற இந்த மௌன ஊர்வலம் காஞ்சிபுரம் தேரடி சாலையிலிருந்து துவங்கி காந்தி ரோடு வழியாக காமராஜர் சாலை வந்து இரட்டை மண்டபம் பகுதியில் முடிவுற்றது. இந்த மௌன ஊர்வலத்தில் பாஜக, காங்கிரஸ், மதிமுக, CPM, CPI, விடுதலை சிறுத்தைகள், புரட்சி பாரதம் உட்பட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர். சேலத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வணிகர் சங்க கூட்டமைப்பு தலைவர் பெரியசாமி தலைமையில் ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கருப்பு பட்டை அணிந்து கலந்து கொண்ட வணிகர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். கோவை சரவணம்பட்டியில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி தலைமையில் அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஜெயலலிதா மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஜெயலலிதா மறைவுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வழக்கறிஞர்கள் மௌன அஞ்சலி செலுத்தியதோடு 3 நாட்கள் பணிகளை புறக்கணிப்பது என்றும் தீர்மானித்தனர். ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருப்பூரில் அதிமுகவினரின் அமைதி பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் மாநகர அதிமுக சார்பில் ரயில் நிலையம் அருகிலிருந்து அதிமுகவினரின் அமைதி பேரணி புறப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலை வரை ஊர்வலமாக சென்றனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட தமிழ்நாடு மின்வாரிய பகிர்மான கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் என அனைத்து தரப்பினரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் பழனிசாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய பகிர்மான அலுவலகத்தில் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் ஸ்டீபன் ஆரோக்கியராஜ் தலைமையில் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் அலுவலக வாயிலில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற 5ஆம் நாள் உற்சவத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று இரவு அண்ணாமலையார் உடனாகிய
உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன் உற்சவர்கள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வைக்கப்பட்ட திருவீதி உலா நடைபெற்றது. வன விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட இந்த உற்சவ விழாவின் போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. திருக்கோவிலின் 4 மாடவீதி வழியாக நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். 6ஆம் நாளான இன்று 63 நாயன்மார் உற்சவர்கள் மாடவீதியை சுற்றி வரும் திருவீதி உலா வழிபாடு நடைபெறவுள்ளது. செய்யார் அருகே நிகழ்ந்த கார் மரத்தில் மோதிய விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார். 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் காயமுற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த மாங்கால் சிப்காட்டில் தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருபவர் மகேஷ் கண்ணன். சேலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சேவிலிமேட்டில் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் சேலத்திற்கு குடும்பத்துடன் காரில் சென்றுவிட்டு நேற்று காஞ்சிபுரம் திரும்பியுள்ளார். செய்யார் அருகே சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த அம்சவல்லி என்ற மூதாட்டி படுகாயமுற்று உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த மகேஷ் கண்ணன், அவரது மனைவி ராஜலட்சுமி தேவி, 2 மகன்கள் ஆகியோர் சிகிச்சைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வாலாஜப்பேட்டை அருகே வெட்டி கடத்த முயன்ற 1 டன் செம்மரங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த வானாவரத்தில் வனத்துறைக்கு சொந்தமான காப்புக்காட்டில் அரசு காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் செம்மரங்கள் வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் ஆற்காடு வனசரகர் விஜய் தலைமையில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது காப்புக்காட்டில் செம்மரம் வெட்டி கொண்டிருந்த சமூக விரோதிகள் வனத்துறையினரை கண்டதும் தப்பி ஓடினர். இதனையடுத்து சமூக விரோதிகளால் வெட்டப்பட்ட 1 டன் செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறையினர் கிடங்குக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாநகர எல்லைக்குள் வளர்ந்திருக்கும் கருவேல மரங்களை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகர எல்லைக்குள் வளர்ந்திருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரி முன்னாள் மேயர் பட்டுராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கருவேல மரங்கள் வளர்ந்துள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செல்வம் மற்றும் கலையரசன் அடங்கிய அமர்வு மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் மாவட்ட நீதிமன்ற சாலை முதல் உயர்நீதிமன்ற கிளை வரை மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை அகற்றுமாறு உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்த அறிக்கையை டிசம்பர் 14ஆம் தேதி அளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கடனா நதி அணை அடிவார பகுதியில் சிறுத்தை தொடர்ந்து அட்டகாசம் செய்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கடனா நதி அணை அடிவார பகுதியில் அருளப்பன் என்பவரின் ஆட்டை ஒரு சிறுத்தை கவ்விக்கொண்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வனத்துறையினரின் அலட்சியம் காரணமாகவே தங்கள் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதாகவும் ஊர் மக்கள் வேதனை தெரிவித்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல சிறுத்தை அட்டகாசம் இருந்தபோது கூண்டு வைத்து சிறுத்தையை பிடித்ததை நினைவு கூர்ந்த மக்கள் இப்போதும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற இருந்த தேர்தலை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்தது. டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் அறிவிப்பானை வெளியிட்டு தேர்தலை நடத்தி முடிக்கவும் உத்தரவிடப்பட்டது. தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ரத்து உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். நிலையில் நேற்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் விசாரிப்பதாக கூறி ஜனவரி மாதம் இறுதி வாரத்திற்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிலை திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள தீனதயாளன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் நாரும்புநாதர் கோவிலில் விலை மதிப்பு மிக்க 13 சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சிலை கடத்தல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள 13 பேரில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் தீனதயாளனுக்கு கடந்த மாதம் ஜாமீன் கிடைத்தது. இந்த நிலையில் தீனதயாளன் இந்த வழக்கில் அப்ரூவராக விரும்புவதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து தீனதயாளனை அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரான தீனதயாளனிடம் குற்றவியல் நீதிபதி ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்களில் பல மணி நேரம் காத்திருந்தும் பணம் கிடைக்காததால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 1 மாதம் ஆகும் நிலையில் போதிய பணப்புழக்கம் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 390 ஏடிஎம் மையங்கள் இருந்தும் 50 ஏடிஎம்கள் மட்டுமே செயல்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பான்மையான ஏடிஎம்கள் மூடிய கிடப்பதால் வணிகர்கள் உட்பட பல்வேறு பிரிவினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் திறந்து கிடக்கும் ஏடிஎம்களில் பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றும் சூழலே காணப்படுகிறது. எனவே தேவையான அளவிற்கு பணம் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து பிரிவினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தர்மகிரியை சேர்ந்த விவசாயி தும்பி என்பவரின் மனைவி லீலா கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று எதிரே வந்த காட்டு யானை லீலாவை தாக்கியது. அலறல் சட்டம் கேட்டு அங்கு வந்த அக்கம்பக்கத்தினர் யானையை விரட்டி லீலாவை மீட்டனர். பின்னர் அவரை உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஓவேலி வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடலூர் பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே கணவனை கொன்ற மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கள்ளிப்பட்டை சேர்ந்த சுலோச்சனா என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டில் தமது கணவருக்கு மதுவில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து அவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜூலியட் புஷ்பா கணவரை கொலை செய்த சுலோச்சனாவிற்கு 1 ஆயுள் தண்டனை, 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 8000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் தர முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ரப்பர் பயிருக்கு ஊடு பயிராக அன்னாசி பயிரிடப்பட்டுள்ளது. இப்போது நிலவும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வங்கிகளில் பணம் எடுக்க முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஊதியம் தருவதிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே உடனே விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்கும் பணத்தை உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி சிவகாசி நகராட்சி ஆணையர் அறையில் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகராட்சியில் பொது நிதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்பாக 2 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்படாமல் பல மாதங்களாக இழுத்தடிப்பதாக புகார் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ஒன்று கூடிய பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் நகராட்சி ஆணையர் அறையில் நுழைந்து தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக நகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நிலுவைத் தொகையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் உள்ளிருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது.